பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 75 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. கோஸ் மற்றும் ரோது என்பவை மலைகள். சரியா தவறா என கூறுக. தவறு, தீவுகள் என்பதே சரி. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. ரோது தீவிலிருந்து பவுலும் சீஷர்களும் சென்ற இடம் எது? பத்தாரா பட்டணம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. பத்தாரா பட்டணத்திலிருந்து பவுல் எந்த தேசத்திற்கு போக கப்பல் ஏறினார்? பெனிக்கே தேசத்திற்கு போக. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 4. பவுலும் அவனோடு இருந்தவர்களும் எதை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடினர்? சீப்புரு தீவை கண்டு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. எங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது? தீரு பட்டணத்துறையில். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. பவுலும் அவனோடு இருந்தவர்களும் தீரு பட்டணத்துறையில் எத்தனை நாள் தங்கினர்? ஏழு நாள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 7. தீரு பட்டணத்துறை சீஷர்கள் ஆவியின் ஏவுதலினாலே பவுலிடம் சொன்னது என்ன? நீர் எருசலேமுக்கு போக வேண்டாமென்று சொல்லினர். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. மனைவி மற்றும் பிள்ளைகளோடு வந்து பவுலையும் அவனோடு இருந்தவர்களையும் வழி அனுப்பியவர்கள் யார்? தீரு பட்டணத்துறை சீஷர்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் வரை. கேள்வி எண் 9. கடற்கரையிலே முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினவர்கள் யார்? பவுலும் அவனோடு இருந்தவர்களும். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. பவுலும் சீஷர்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் டேஸ் பெற்றுக்கொண்ட பின்பு கப்பல் ஏறினர்? உத்தரவு பெற்றுக்கொண்டு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. பவுல் தீரு பட்டணத்தை விட்டு எந்த பட்டணத்துக்கு வந்தார்? பித்தோலோமாய் என்ற பட்டணத்திற்கு வந்தார். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. பித்தோலோமாய் பட்டணத்தில் பவுல் எத்தனை நாள் தங்கினார்? ஒரு நாள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. பவுலை சேர்ந்தவர்கள் பித்தோலோமாய் பட்டணத்திலிருந்து எந்த பட்டணத்துக்கு வந்தார்கள்? செசரியா பட்டணத்துக்கு வந்தார்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. 7 பேரில் ஒருவனாகிய சுவிசேஷகன் யார்? பிலிப்பு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15.
பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீடு எந்த பட்டணத்தில் இருந்தது? செசரியா பட்டணத்தில் இருந்தது. அப்போஸ்தலர் 21 கேள்வி எண் 16. பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் தங்கினவர்கள் யார்? பவுலை சேர்ந்தவர்கள். அப்போஸ்தலர் 21 கேள்வி எண் 17. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய எத்தனை குமாரத்திகள் பிலிப்புக்கு இருந்தனர்? 4 குமாரத்திகள் இருந்தனர். அப்போஸ்தலர் 21 8 மற்றும் 9 கேள்வி எண் 18. பவுலை சேர்ந்தவர்கள் பிலிப்பு வீட்டில் தங்கியிருந்த போது யூதேயாவிலிருந்து வந்தது யார்? அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் 21 8 முதல் 10 வரை. கேள்வி எண் 19. அகபு தீர்க்கதரிசி எதை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டான்? பவுலினுடைய கச்சையை எடுத்து. அப்போஸ்தலர் 21 10 மற்றும் 11 கேள்வி எண் 20. பவுலுடைய கைகளையும் கால்களையும் எவர்கள் கட்டுவர் என்று அகபு தீர்க்கதரிசனம் உரைத்தார்? எருசலேமிலுள்ள யூதர்கள் கட்டுவர் என்று. அப்போஸ்தலர் 21 11 கேள்வி எண் 21. எருசலேமிலுள்ள யூதர் பவுலை யாருடைய கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று அகபு தீர்க்க தரிசனம் உரைத்தார்? புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று. அப்போஸ்தலர் 21 11 கேள்வி எண் 22. பவுலுக்கு நேரிடுவதை அகபு தீர்க்கதரிசிக்கு சொன்னது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 21 11 கேள்வி எண் 23. நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் என்று பவுல் யாரிடம் சொன்னார்? பவுலை சேர்ந்தவர்கள் மற்றும் செசரியா பட்டணத்தாரிடம். அப்போஸ்தலர் 21 8 முதல் 12 கேள்வி எண் 24. எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக டேஸ் மாத்திரமல்ல டேஸுக்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று பவுல் கூறினார். கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும். அப்போஸ்தலர் 21 13 கேள்வி எண் 25. கர்த்தருடைய சித்தம் ஆகக் கடவதென்று அமர்ந்திருந்தவர்கள் யார்? பவுலை சேர்ந்தவர்கள். அப்போஸ்தலர் 21 14 வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நீங்கள் சொல்கிற பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கேள்வி எண் 26. பவுலை சேர்ந்தவர்கள் எதை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனார்கள்? பிரயாண ஜாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு. அப்போஸ்தலர் 21 15 கேள்வி எண் 27. பவுல் மற்றும் பவுலை சேர்ந்தவர்களோடு எருசலேமுக்கு வந்தவர்கள் யார்? செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர். அப்போஸ்தலர் 21 16 கேள்வி எண் 28. சீப்புரு தீவானாகிய டேஸ் என்னும் ஒரு டேஸ் சீஷனை செசரியா பட்டணத்து சீஷரில் சிலர் தங்களோட கூட எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனை. அப்போஸ்தலர் 21 16 கேள்வி எண் 29. பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் அவர்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 21 17 கேள்வி எண் 30. பவுல் தன்னை சேர்ந்தவர்களை யாரிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போனான்?
யாக்கோபின் இடத்திற்கு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 31. யாக்கோபிடம் கூடி வந்தவர்கள் யார்? மூப்பர் எல்லாரும். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 32. பவுல் மூப்பர்களிடம் எவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்துச் சொன்னான்? தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை. அப்போஸ்தலர் 21:19. கேள்வி எண் 33. பவுலின் ஊழியத்தை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்கள் யார்? எருசலேமின் மூப்பர்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி எண் 34. நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் யார்? யூத விசுவாசிகள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 35. சகோதரனே, யூதர்களுக்குள் டேஸ் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே என்று மூப்பர்கள் பவுலிடம் கூறினர். அநேகம் 1000 பேர். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 36. யாரை விட்டு பிரிந்து போகும்படி பவுல் போதிக்கிறார் என்று யூதர்கள் கேள்விப்பட்டனர்? மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 37. நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். யார் யாரிடம் கூறியது? எருசலேமின் மூப்பர் பவுலிடம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்கள் வரை. கேள்வி எண் 38. எவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொள்ளும்படி எருசலேமின் மூப்பர் பவுலுக்கு ஆலோசனை சொல்லினர்? பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேரோட கூட. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். கேள்வி எண் 39. எதற்கு செல்லுமானதை செலவு செய்யும் என்று மூப்பர் பவுலிடம் கூறினர்? பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் தலைச்சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். கேள்வி எண் 40. பவுல் என்ன செய்தால் பவுலை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தமென்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேருடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும் போது. கேள்வி 41. எவைகளுக்கெல்லாம் விலகியிருக்க வேண்டுமென்று யூத மூப்பர்கள் தீர்மானம் பண்ணி புறஜாதியாருக்கு எழுதி அனுப்பினர்? விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும். அப்போஸ்தலர் 21, 25. கேள்வி 42. ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு பவுல் மேல் கை போட்டவர்கள் யார்? ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 43. சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேற எத்தனை நாள் செல்லும்? ஏழு நாள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். கேள்வி 44. பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 5 பேரோடே கூட பவுலும் சுத்திகரிப்பு செய்து கொண்டான். சரியா தவறா என கூறுக. தவறு. 4 பேர் என்பதே சரி. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள் வரை. கேள்வி 45. ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் பவுலை எங்கே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டனர்? தேவாலயத்தில் கண்டு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 46. இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள் என்று சத்தமிட்டது யார்? ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28 வசனங்கள். கேள்வி 47. எவைகளுக்கெல்லாம் விரோதமாக பவுல் போதித்து வருகிறார் என்று ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் கூறினர்?
யூத ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் தேவாலயத்திற்கும். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 48. தேவாலயத்திற்குள்ளே டேஸையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த டேஸை பவுல் தீட்டுப்படுத்தினான் என்று ஆசியாவிலிருந்து வந்த யூதர்கள் சத்தமிட்டனர். கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 49. பவுல் யாரை தேவாலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று ஆசியாவிலிருந்து வந்த யூதர்கள் நினைத்தார்கள்? எபேசியனாகிய துரோபீமு என்பவனை கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 50. எது கலக்கமுற்றது? எருசலேம் நகரம் முழுவதும். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 51. யூதர்கள் பவுலை எங்கே இழுத்து கொண்டு போனார்கள்? தேவாலயத்திற்கு புறம்பே. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 52. ஜனங்கள் டேஸ் ஓடி வந்து பவுலை பிடித்தனர். கூட்டமாய் ஓடி வந்து. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 53. எது பூட்டப்பட்டது? தேவாலய கதவுகள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 54. பவுலை இழுத்து கொண்டு போனவுடன் தேவாலய கதவுகள் பூட்டப்பட்டது. சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 55. பவுலை கொலை செய்ய எத்தனித்தவர்கள் யார்? யூத ஜனங்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி 56. எருசலேம் முழுவதும் கலக்கமாய் இருக்கிறதென்று யாருக்கு செய்தி வந்தது? போர் சேவகரின் சேனாபதிக்கு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி 57. போர் சேவகரின் சேனாபதி எவர்களை கூட்டிக் கொண்டு பவுலை அடித்து கொண்டிருக்கிற இடத்திற்கு ஓடினான்? போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி 58. யூத ஜனங்கள் எவர்களை கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள்? சேனாபதியையும் போர் சேவகரையும் கண்டபோது. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி 59. பவுலை எவைகளினால் கட்டும்படி சேனாதிபதி சொன்னான்? இரண்டு சங்கிலிகளினால் கட்டும்படி சேனாபதி சொன்னான். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி 60. பவுலை குறித்து இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தது யார்? போர் சேவகரின் சேனாபதி. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி 61. ஜனங்கள் டேஸ் சத்தமிட்டார்கள்? பலவிதமாய் சத்தமிட்டார்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி 62. சேனாபதி பவுலை எங்கே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான்? கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி 63. எதினாலே சேனாபதி நிச்சயத்தை அறியக்கூடாதிருந்தான்? சந்தடியினாலே. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி 64. இவனை அதாவது பவுலை அகற்றும் என்று ஜனக்கூட்டம் டேஸ் கூப்பிட்டனர்? உக்கிரமாய் கூப்பிட்டனர். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
கேள்வி எண் 65 பவுல் டேஸ் மேல் ஏறினபோது ஜனக்கூட்டம் டேஸ் பின் சென்றது. படிகள் மேல் ஏறினபோது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 66 பவுலை தூக்கி கொண்டு சென்றவர்கள் யார்? போர் சேவகர். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 67 எதினாலே போர் சேவகர் பவுலை தூக்கி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது? ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினால். அப்போஸ்தலர் 21:35-36. கேள்வி எண் 68 நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா? யார் யாரிடம் கேட்டது? பவுல் சேனாபதியிடம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 69 உனக்கு டேஸ் தெரியுமா என்று சேனாபதி பவுலிடம் கேட்டான். கிரேக்கு பாஷை தெரியுமா என்று. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 70 பவுல் சேனாபதியிடம் முதலில் பேசிய சமயம் எது? பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 71 நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி டேஸ் வனாந்தரத்திற்கு கொண்டு போன டேஸ் அல்லவா என்று சேனாபதி பவுலிடம் கேட்டான். 4000 கொலை பாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்று. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 72 பவுல் டேஸ் நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற டேஸ் பட்டணத்து யூதன்? சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 73 படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தியது யார்? பவுல். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவன் கையமர்த்திய போது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கேள்வி எண் 74 பவுல் சேனாபதியிடம் என்ன வேண்டினான்? ஜனங்களுடனே பேசும்படி தனக்கு உத்தரவாக வேண்டுமென்று. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 75 பவுல் படிகளின் மேல் நின்று எந்த பாஷையிலே பேசத் தொடங்கினான்? எபிரேயு பாஷை. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நீங்கள் சொல்கிற பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.